உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த தாம்பரம் காமராஜபுரத்தில் உள்ள சமூக நலக்கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன், சமூக ஊடக மாநில துணை செயலாளர் கதிரவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், புதுச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்பதை அறிந்து மிகுந்த வேதனைப்படுகிறோம். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவருமே சிறுவர்களாக இருக்கிறார்கள் என்பது இன்னும் கூடுதல் அதிர்ச்சியை அளிக்கிறது, வேதனையை அளிக்கிறது. போதை பழக்கம் அத்தகைய இளைஞர்களை பாழ்படுத்தி இருக்கிறது என்பதை விசாரணையில் காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அங்கிங்கெனாதபடி இந்தியா முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள்களின் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதானியின் கட்டுப்பாட்டில் உள்ள விமான நிலையங்கள், துறைமுகங்கள் வாயிலாக போதைப் பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன என்று பல்வேறு ஊடகங்கள் ஆதாரப்பூர்வமாக செய்திகளை வெளியிட்டுள்ளன. இது குறித்து நான் ஒரு விவாதத்தில் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இந்திய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகள் இணைந்து புகையிலை, கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட மது உள்ளிட்ட அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அல்லது தடை செய்வதற்கு கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும், தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சவாலாக, மனிதகுலத்தை பாழ்படுத்தும் ஒரு சவாலாக மாறியிருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில அரசுக்கும், தமிழ்நாடு அரசுக்கும், இந்திய ஒன்றிய அரசுக்கும், இதர மாநில அரசுகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். போதைப் பொருள்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், தீவிரமாக அதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு, படுகொலையான சிறுமியின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திமுக விசிக இடையே எந்த விரிசலும் இல்லை என்றும்
திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் சுமூகமான தீர்வை காண்போம் என்றும் சனாதன சக்திகளை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதே ஒற்றை இலக்கு என்றும் அவர் கூறினார். விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது தேர்தல் களத்திலும் சரி, கொள்கை கோட்பாட்டு தளங்களிலும் சரி இணைந்து செயல்படுகிற ஒப்பந்தமாக 5 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்டது. புதிதாக ஒப்பந்தம் போடுவதற்கான எந்த சூழலும் எழவில்லை, தேவையில்லை. ஆகவே எத்தனை தொகுதிகள் என்பதை தீர்மானிப்பதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது. திமுக தலைமைக்கும் சரி, கோரிக்கை விடுக்கிற எங்களுக்கும் சரி, அது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு சில நாட்கள் தேவைப்படுகின்றன. பிஜேபி தலைமையில் இன்னும் கூட்டணி உருவாகவில்லை. அவர்கள் அதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தலைமையிலும் இன்னும் கூட்டணி உருவாகவில்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நிற்கிறார்கள். ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி காவிரி நீர் பிரச்சனையிலிருந்து 2018-19 காலகட்டத்திலேயே உருவாகிவிட்டது. ஆகவே அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு போட்டுள்ள ஒப்பந்தம் என்பது பழைய ஒப்பந்தம்தான். 5 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம்தான். இதில் எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதனை பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம். இந்த நிலையில் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்தேறி இருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரும். அழைப்பு ஏற்கனவே ஒரு முறை விடுக்கப்பட்டு அன்றைக்கு எம்மால் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை நாங்கள் விளக்கியிருக்கிறோம். அப்படி கலந்து கொள்ளாமல் போனதினால் எங்களுக்கிடையில் எந்த விரிசலும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற, இந்தியா கூட்டணியில் தேசிய அளவிலே அங்கம் வகிக்கிற 28 கட்சிகளுள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று. ஆகவே சனாதன சக்திகளை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்கிற ஒற்றை இலக்கை கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து முடிவுகளையும் ஜனநாயகபூர்வமாக விவாதித்து எடுத்து வருகிறது. விரைவில் பேசுவோம், சுமூகமான தீர்வை காண்போம். கால்டுவெல் குறித்த பேச்சை ஆளுநர் RN ரவி திரும்பப் பெற வேண்டும் என்றும், அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைய வாய்ப்பே இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். அண்மையில் RSS ரவி என்கிற RN ரவி அவர்கள், தமிழகத்தின் மேதகு ஆளுநர் அவர்கள் கால்டுவெல் அவர்களை பழித்து பேசியிருக்கிறார். அவர் படிக்காதவர் எப்படி திராவிட மொழிகளின் இலக்கண ஒப்பீட்டு நூல், ஒப்பிலக்கண நூல் எழுதியிருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார். இது அவருடைய அறியாமையை காட்டுகிறது அல்லது அவருடைய ஆணவத்தை காட்டுகிறது. இது அறியாமையாக இருக்க வாய்ப்பில்லை. இது அவருடைய அதிகாரத்தின் விளைச்சலான ஆணவம் என்றே நாங்கள் கருதுகிறோம். அவருடைய பேச்சை திரும்ப பெற வேண்டும். கால்டுவெல் லத்தீன் மொழியை கற்றவர், கிரேக்க மொழியை கற்றவர், ஆங்கிலத்தில் கைதேர்ந்த புலமை ஞானம் உள்ளவர். 24 வயதில் அங்கிருந்து புறப்பட்டு கடல் வழியாக கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியிலே வந்து காலடி வைத்தவர். அதன் பிறகு அவர் ஆற்றிய பங்களிப்பு ஏராளமான நூல்களாக வெளிவந்துள்ளன. கல்வி தளத்தில், கலாச்சார தளத்தில், இலக்கிய தளத்தில்
போன்ற பல்வேறு தளங்களில் அவருடைய பங்களிப்பு மகத்தானவை. அவரை படிக்க தெரியாதவர் என்று போகிற போக்கிலே அவர் மீது சேறுவாரி பூசுவது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தலித் இளைஞர்கள் தொடர் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் சுடர்மொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அரச முத்துப்பாண்டியன், ரவிக்குமார், சிந்தனை செல்வன், காளிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பஞ்சமி நில மீட்பு இயக்க மாநில செயலாளர் கனியமுதன், எள்ளாளன், மணியரசு, ஐயாவு, அகரன், நெடுஞ்செழியன், தென்னிலவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தொண்டமான்பட்டி இளையராஜா, கீழையூர் லட்சுமி, நாராயணன் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரியும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரப்படுத்த கோரியும் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரியும், பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் வலியுறுத்தி புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசும் காவல்துறையும் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்தாமல் இருப்பதை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரியும் கோஷங்களை எழுப்பினார். நாராயணன், மைதிலி ஆகியோர் குழந்தை ஆர்த்தி என்கிற 9 வயது குழந்தை கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போயிருக்கிறது. அது தொடர்பாக முத்தால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு காவல்துறை ஊழியர்கள் தீவிரமாக தேடுகிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைய தினம் காலையில் அந்த ஆர்த்தி என்கிற குழந்தையை அந்த பகுதியில் இருக்கிற கால்வாயில் பிணமாக கண்டெடுத்திருக்கிறார்கள். போர்வை மற்றும் வேட்டியால், வெள்ளை வண்ண வேட்டியால் சுத்தப்பட்டு அது சடலமாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். அந்த குழந்தை சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிற அந்த பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் வயது 51, கருணாஸ் வயது 19 வயதுள்ள இருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். அவர்தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த அந்த குற்றவாளிகளை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். பிணையில் விடாமல் அவர்களை வழக்கு விசாரணை செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். அதே சமயத்தில் அந்த குழந்தை சிறுமி என்கிற பெண் குழந்தை என்பதால் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை வழக்கு, SC ST தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த வழக்கின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு அரசு தரப்பில் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அதேபோல் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி எந்த வகையிலும் தப்பிக்கக்கூடாது. அந்த குற்றவாளிக்கு பின்புலமாக இருக்கிற அரசியல்வாதிகள் யார் என்பதை போல் காவல்துறை சரியான விசாரணை செய்து அவர்களையும் அந்த வழக்குகளில் சேர்க்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் பேரூராட்சி பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்தாய்வு கூட்டம் மாயனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் அவினாசி, மண்டல துணை செயலாளர் பிரியசாமி, மாவட்ட அமைப்பாளர் மகாமுனி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன், இளங்கோவன், பழைய ஜெயங்கொண்டம் பேரூர் கழக செயலாளர் முருகேசன், உதயநிதி, பார்த்திபன், சௌந்தர்யன், கார்த்திக், வீரராக்கியம் பிச்சைமுத்து, ரஞ்சித், அருள் செல்வம், சேங்கல் சுபாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளராக வன்னியரசு, கிருஷ்ணராயபுரம் பேரூர் கழக செயலாளராக உதயநிதி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். கடலூர் கிழக்கு மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கம்மாபுரம் ஒன்றியம் மற்றும் கெங்கை கொண்டான் பேரூராட்சியில்
விடுதலை சிறுத்தைகள் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கட்சியின் மூத்த பொறுப்பாளர் பாவரசு, சிதம்பரம் தேர்தல் பொறுப்பாளர் விடுதலை செழியன், கிட்டு, 5000, கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ராஜ்குமார், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் ஜோதிபாசு, கணே அன்பரசன் மற்றும் ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான